நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நினைத்தீர்களா? எப்படி இதுக்குள்ளே வந்தீர்கள்? ஒரு சமூக நிகழ்வுக்கு போகாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான ஒரு சாமானிய மகன் கேட்பான். நீங்கள் ஒரு ஜட்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது குடும்பத்திலையும் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் அங்கே இருக்கிறது என்றால், நான் இளைப்பாறிய பின்னர் எனக்கு வேறு இன்விடேஷன்ஸும் வந்தது, வேறு பதவிகளை என்னை எடுக்க சொல்லி. இதுக்கு தெரியாமலே நான் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியான். படித்து முடிந்த பிறகு அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளையண்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. பிரதமர் நீதி அரசராக இருந்த அந்த 2 வருடம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு, மக்கள் மத்தியிலே நீதித்துறையிலே நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த காலகட்டத்திலே என்றால் அது மாற்று கருத்து அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. அதை பற்றி கதைப்பதற்கு இப்போது விரும்பவில்லை. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு வழக்கு, எழுதிவிட்டு அதை அப்படி பேனையை உடைப்பது போல் சில நேரங்களில் அந்த ஒரு உணர்வு வரும் தானே? நீங்கள் எல்லாருமே உணர்வு கட்டுப்பட்டவர்கள் தானே? நான் ஒரு வழக்கிலையும் மரண தண்டனை விதித்தது இல்லை. ஆனால் என்னுடைய தீர்ப்பு இல்லை, இது கடவுளுடைய தீர்ப்பு.